இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னமோ பெரிய மாஸ்டர் பிளான் அது இதுன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் என்ன எப்ப பண்ண போறீங்க? இல்ல தமன்னா, இப்போதைக்கு நான் அதை நிறுத்தி வச்சிருக்கேன். ஐயோ, ஏமா எதுக்காக நிறுத்தி வச்சிருக்கீங்க? டேய், இப்பதானே அந்த மிலிட்டரிக்காரனையும் அவன் பொண்டாட்டியும் போட்டு தள்ளணும். இப்ப உடனே இவங்களை போட்டு தள்ள வேணாம் தான். அடுத்தடுத்து கொலை பண்ணா ஈஸியா மாட்டிக்கலாம். ஐயோ, என்ன அக்கா வர சீரியல் கில்லர் மாதிரியே பேசுறாங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. சரி, இப்போ இந்த பிளானை எப்பதான் பண்ண போறீங்க? மூதாட்டியே, என்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. ஏதோ ஒரு சக்தி என்ன உள்ள போக விடாம தடுக்குது. இது ஆடி மாசம், அம்மனோட மாசம். மங்களகரமான வீட்ல அம்மன் வந்து வாசம் செய்யறது இந்த மாசத்துல தான். கூழ் ஊத்துறது, சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைக்கிறது, நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கு. அதனால தான் உன்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. அது மட்டும் இல்ல, ராணியோட வயித்துல தசாவதானி குழந்தை இருக்கிறதுனால உன்னால ராணிய எதுவுமே பண்ண முடியாது. சரி, அப்போ அதுக்கு என்ன வழி? ராணி உயிருக்கு உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கிற சித்தார்த்த இங்க வர வச்சு அவனோட உயிரை பணயமா வெய். அதுக்கு நீ அக்னி பூஜை செய்யணும். அந்த நெருப்புக்கு உன்னை காணிக்கையாக்கி அதோட விளைவா அந்த சித்தார்த்த உயிர் இங்க வந்து நீ செய்யற பூஜையில கலக்கணும். ஐயோ, தாத்தா! தாத்தா! என்னக்கா இது? தாத்தா! தம்பி, என்ன இது? எதுக்கு அந்த ராணி கத்துக்கிட்டு இருக்கா? அக்கா, ஒருவேளை ராணிக்கு பிரசவ வலி வந்திருக்குமோ? வாங்க வாங்க போய் பாப்போம். போய் பார்க்கலாம் போங்க. ராணி! சரி வாங்க, என்னன்னு போய் பாப்போம். வாங்க. ராணி! ஐயோ! ராணி! ஐயோ! ராணி! 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 இந்தாங்கய்யா இது. தாடிகார மேல ஆத்தா வந்துகிறா, ராணி வேற மயங்கி ஊந்துகிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்கய்யா. பேசிட்டேன், வரேன்னு சொன்னாங்க. இவள இப்படிக்கா படுக்க வைக்கலாம். சரி, முதல்ல ராணி தூக்கு. வயிற்று பிள்ளைக்காரி, அவளை என் ரூம்ல கொண்டு போய் படுக்க. சரிங்க ஐயா. தூக்குங்க, புடிங்க, தூக்குங்க. 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 சூப்பர்.
கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்காரு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமா, எல்லாமே நமக்கு சாதகமா தாண்டா நடக்குது. உன்னை யார் வந்து காப்பாத்தணும்னு நினைச்சாலும் இந்த சம்யுக்தா அதுக்கு விட மாட்டா. நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது வேடா. உன்னால இதுல இருந்து வெளியே போகவே முடியாது. உன்னை நான் போகவும் விட மாட்டேன். இந்த பனிமண்டலத்துக்கு நான் எப்பவும் காவலா இருப்பேன். என்ன என் பார்த்திபன் கிட்ட இருந்து பிரிச்சல்ல, அதுக்கான பலனை, பல ரண வேதனைகளை நீ அனுபவிக்கணும். 1000 வருஷங்களுக்கு பிறகும் என் ஆத்மா இப்பவும் இயங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னோட பார்த்திபன் தான். என் பார்த்திபனோட ஒரே லட்சியம் உன்னை அழிக்கிறது மட்டும்தான். உடன் பிறந்த அண்ணன்னு நினைச்சு பார்த்திபனால உன்னை அழிக்க முடியலனாலும் அவரோட காதலியா உன்னை நான் அழிப்பேன். கண்டிப்பா அதை செஞ்சு முடிப்பா இந்த சம்யுக்தா. ஏ ராணி ஏத்துக்காத, அப்படியே இரு. பொறுமையா இரு. சொன்ன கேளு. வேண்டாம் இல்ல, ராணி. ஏய், அப்படியே சொன்னா இரு கேளு. ராணி. தாத்தா, எனக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா. டாடிகாரனை பாத்தீங்களா? அவன் உடம்பெல்லாம் முத்து முத்தா ஆத்தா வந்து இறங்கி இருக்கிறா தாத்தா. அம்மா ராணி, நீயே ஆத்தா வந்திருக்கான்னு சொல்ற, அப்புறம் ஏமா வருத்தப்படுற? இந்த ஆடி மாசத்துக்கு அவ நம்ம வீட்டுல வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறா. இத சந்தோஷமா ஏத்துக்கோவம்மா. அவ எப்படி வந்தாலோ அதே மாதிரி வந்த சூடே தெரியாம போயிடுவாம்மா. ஆமா ராணி, டாடி கண்ண நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. அவருக்கு அந்த ஆத்தாளோட அருள் கிடைச்சுக்குது. அவளோட புள்ளைய அவ பாத்துக்க மாட்டாளா? ஏன் தாத்தா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் சோதனை வருது? தமன்னா, தாமரை, ராணி ஒண்ணுமே சாப்பிடல. நீ அவளுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரிங்க ஐயா. தாடிகாரனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நான் அப்ப தாடிகாரனை பார்த்துன்னு வரேன். ராணி, ராணி, வாணா, நீ சொன்ன கேளு. பாத்து மெதுவாமா. ராணி, ராணி, விட்டுரு தாமரை, அவளை விட்டுருங்க. அவ போய் பார்த்துட்டு வரட்டும். அப்பா என்னப்பா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதர, அவளை விட்டுருங்க. தெய்வநாயக ஐயா, வாங்க நம்புது. வணக்கம். வாங்க. சித்தார்த் இப்ப எங்க இருக்காரு? அவன் ரூம்ல தான் இருக்கான். வாங்க போய் பாப்போம். சரி. வாங்க.